ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும். வணக்கம். சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ரமேஷ் பேசுகிறேன். இந்த முறை பேச போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான வீடியோ, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏற்கனவே தமிழ்நாட்டில் அரசு நிலங்கள், அரசுக்கு சொந்தமான நிலங்கள், இல்லை நீர்பிடிப்பு பகுதிகளில் குளம், ஏரி, இந்த மாதிரி இதில் பகுதியில் அரசு சொந்தமான பகுதியில் ஆக்கிரமிப்பு இருந்தால் அந்த ஆக்கிரமிப்பை அகற்றத்துக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதியரசர் கொடுத்த உத்தரவின் அடிப்படையில் தலைமை நீதிமன்றம் கொண்ட அந்த இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு சொன்னச்சு ஃபஸ்ட் பெஞ்சுன்னு சொல்லுவாங்க. அவங்க சொன்னதின் அடிப்படையில் 2014 அரசாணை எண் 540ன்னு ஒன்று போட்டாங்க. அதில் நீங்கள் தாசில்தார்கிட்ட அரசு சொத்துல ஏதாவது ஆக்கிரமிப்பு இருந்ததுன்னா தாசில்தார்கிட்ட நீங்கள் ஒரு மனு கொடுக்கணும். அது 30 நாளைக்குள்ளே. அவர் 30 நாளைக்கு நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னா அவர் எடுக்கலாம், அடுத்து கலெக்டரேட் அப்பீல் பண்ணணும், அப்புறம் ரிவிஷன் போகும். அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த இது வந்ததுக்கப்புறமும் கூட நிறைய ஆக்கிரமிப்புகளை அதிகாரிகள் அகற்றதே கிடையாது. அது கண்டினியூட்டியாக ஆகிட்டே இருக்குது. இப்போ அதே மாதிரி ஒரு வழக்கு இப்போ ஒரு அருமையான வழக்கு மதுரை கிளையில் ஒரு வழக்கு ஒன்று வந்திருக்குது. அதில் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் பேச போகிறோம். என்ன ஒரு அற்புதமான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அரசு நிலத்தை, அரசு சொந்தமான சொத்துக்களை யார் ஆக்கிரமிச்சதாலும் அந்த சம்மந்தப்பட்ட நபர் மேலே உடனடியாக கிரிமினல் வழக்கு எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னு சொல்லி மதுரை கிளை சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த தொண்டி பகுதியில் பொது பாதையில் சில ஆக்கிரமிப்புகளை அகற்றத்துக்காக கலெக்டர் வருவாய்த்துறை நடவடிக்கை கோரி சையத் அலி என்றவர் ஒரு வழக்கு ஒன்று போடுறார். வழக்கு எண் பார்த்திங்கன்னா ரெட் பெஷன் எம்டி நம்பர் 27-490/2023. தீர்ப்பு நாள் 20/11/2003. நீதியரசர் எஸ் சுப்பிரமணியமும் லக்ஷ்மி நாராயணன் அவர்களும் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தீர்ப்பு 12 பக்கம் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்டு எடுத்துக்கங்க. அதில் சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, அவர் சையத் அலி இந்த வழக்கு போடுற பேர் பார்த்திங்கன்னா சையத் அலி. அவர் யார் இதுக்கு எதிராக வழக்கு போடுறாருன்னு பார்த்திங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித் தலைவருக்கு எதிராக, அதாவது ரெஸ்பாண்டன்ட் 1, மனுதாரர் 1, எதிர் மனுதாரர் 1, 2வது எதிர் மனுதாரர் திருவாடனை தாலுக்கா தாசில்தார், 3வது பிடிஓ திருவாடனை தாலுக்கா பிடிஓ, 4வது தொண்டியோட டவுன் பஞ்சாயத்தோட நிர்வாக அலுவலர். இந்த 4 பேருக்கு எதிராக இந்த வழக்கை பதிவு பண்ணுறாரு. என்ன கேட்குறாருன்னு பார்த்திங்கன்னா, அந்த தொண்டியில் இருக்கிற சில ஆக்கிரமிப்புகளை எடுக்கணுன்றதுக்காக இவங்களுக்கு உத்தரவு போடுங்கன்னு சொல்லி ரிட்டு போட்டிருக்காரு. அதை சொல்லிட்டு வரும்போது நீதியரசர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏற்கனவே 540 ஜீவோ போட்டிருக்காங்க ஆக்கிரமிப்பு அகற்றுறது சம்மந்தமாக. 2015 540 சொன்னதுக்கப்புறம் உயர்நீதிமன்ற தீர்ப்பு அப்புறம் 540 போடுறாங்க. அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக 2022 தமிழ்நாடு அரசாங்கம் ஜிஓஎம்எஸ் நம்பர் 64 வருவாய்த்துறையில் தான் போடுறாங்க. அந்த ஜிஓ ரொம்ப முக்கியமான ஜிஓ. அது என்னன்னு சொல்கிறேன்னு பாருங்கள். அதில் இந்த ஆக்கிரமிப்புகள்லாம் அகற்றுறது சம்பந்தமாக கோட்டை அளவிலையும், மாவட்ட அளவிலையும், மாநில அளவிலையும் ஒரு குழுக்கள் அமைக்க சொல்லி அரசாணையில் போட்டிருக்காங்க. கோட்டை அளவில் யார் தலைமை தாங்குறாருன்னு பார்த்திங்கன்னா, அந்தந்த பகுதியோட மாவட்ட வருவாய் அலுவலர். மாவட்ட அளவில் யாருன்னு பார்த்திங்கன்னா அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர். மாநிலத்தில் கண்காணிக்கிறது யாருன்னு பார்த்திங்கன்னா தலைமை செயலாளர், சீஃப் செக்ரட்டரி. இவங்க தலைமையில் யாருன்னு பார்த்திங்கன்னா அந்த அரசோட பல்வேறு துறைகளை சம்மந்தப்பட்ட அதிகாரிகள், இன்க்ளூடிங் காவல்துறை, ஐபிஎஸ் அதிகாரிகளும் அதில் கலந்துக்கிட்டு மாதத்துக்கு ஒரு தடவை மீட்டிங் நடத்துகிறாங்க. மாதத்துக்கு ஒரு தடவை எங்கெங்கெல்லாம் ஆக்கிரமிப்பு சம்மந்தமாக நம்மளுக்கு புகார் வந்திருக்குதோ அதெல்லாம் கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டியது அந்த குழுக்களோட வேலை. அதாவது கோட்டை அளவில் ஆர்டிஓ வருவாய் கோட்டாட்சியர், மாவட்ட அளவில் மாவட்ட ஆட்சித்தலைவர், மாநில அளவில் தலைமைச் செயலாளர். இப்போ என்ன ஒரு அற்புதமான உத்தரவு போட்டிருக்காங்க அப்படின்னா, எந்த ரிட்லேயும் இந்த மாதிரி உத்தரவு போடல. அது என்ன சொல்கிறாரு, யாராவது எந்த அரசு அதிகாரிக்காவது அரசு பொது சொத்தில் ஆக்கிரமிப்பு இருக்குதுன்னு சொல்லி ஒருத்தர் ஒரு மனு கொடுத்துட்டாருன்னா அவர் உடனடியாக
இந்த கோட்டை அளவில் அமைக்கப்பட்டிருக்கிற அந்த ஆக்கிரமிப்பை அகற்றுவதை கண்காணிக்கிறதுக்கு அமைக்கப்பட்ட மாவட்ட வருவாய் கோட்டாட்சியர் தலைவரில் அமைக்கப்பட்டிருந்த அந்த குழுக்கு இந்த பெட்டிஷனை ஃபார்வர்ட் பண்ணிடணும். இந்த மனு வந்து என்கிட்ட கொடுக்கல உங்ககிட்ட கொடுக்கலன்னு வந்து சொல்லக்கூடாது. இமீடியட்டாக அனுப்பிச்சிட்டு அந்த மனுவை பெற்றுக்கொண்டு 12 வார காலத்துக்குள்ளே அந்த ஆக்கிரமிப்பை அகற்றுறதுக்கு வந்து அந்த சம்மந்தப்பட்ட அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கணும். யார் அந்த கோட்டை அளவில் இருக்கிறவங்க பண்ணணும். பண்ணலாம் அதுக்கு மேலே நீங்கள் வந்து மாவட்ட அளவில் இருக்கிற குழுவாக இருந்தாலும் இது கண்காணித்து கோட்டை அளவில் செயல்படுற குழு செயல்படுதான்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்கிற அந்த குழு கண்காணிக்கணும். இந்த கோட்டை அளவிலையும் மாவட்ட அளவிலையும் வந்து இருக்கிற குழு ஆக்கிரமிப்பை அகற்றுறதுக்கான அமைக்கப்பட்ட குழு வந்து ஒழுங்காக செயல்படுதான்னு யார் தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் தலைமையில் இருக்கிற அந்த குழு வந்து சரியாக செயல்படுதா ஒழுங்காக செயல்படுறாங்களான்னு கண்காணிக்க வேண்டியது. அப்போது ஒரு பெட்டிஷன் நீங்கள் ஒன்று கொடுத்துட்டீங்க, யார் தாசில்தார்கிட்ட கொடுத்துட்டீங்க, யாரோ ஒரு அரசு அதிகாரிகிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அந்த மனுவை சம்மந்தப்பட்ட அந்த குழுவுக்கு இவங்க ஃபார்வர்ட் பண்ணிடணும். அந்த அதிகாரி அவங்க அந்த வாங்கிறதுலேருந்து 12 வார காலத்துக்குள்ளே அந்த அரசு ஆக்கிரமிப்பை எடுத்துடணும். எடுத்துட்டு யார் புகார் கொடுத்தாரோ அவருக்கு அந்த பதில் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, அரசு அதிகாரிகள் ஆக்கிரமிப்பு எடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்தாங்கன்னு சொல்லிடணும். முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆக்கிரமிப்பு யார் பண்ணியிருந்தாலும் அந்த சம்மந்தப்பட்ட நபர் பேர் உடனடியாக வந்து எஃப்ஐஆர் போட்டு கிரிமினல் வழக்கு பதிவு பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இதை எந்த அரசு அதிகாரியாவது கடமை செய்ய தவறினாலோ இல்லை கண்காணிக்க தவறினாலோ இல்லை நடவடிக்கை எடுக்க தவறினாலோ அவருக்கு மேலே இருக்கிற உயர் அதிகாரி அவர் மேலே கண்டிப்பாக துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்துடணும்னு சொல்லி போட்டிருக்கு. அப்படி பண்ணலை அப்படின்னா இந்த அதிகாரிகளாக இந்த உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிற இந்த வழிகாட்டுதல்களை பின்பற்ற தவறுனா நீங்கள் மனு கொடுத்ததுலேருந்து 12 வாரம் கழித்து உங்களுக்கு பதில் கொடுக்கல, இல்லை ஆக்கிரமிப்பை அகற்றலை, உங்களுக்கு கொடுத்த பதில் திருப்தி இல்லை அந்த சம்மந்தப்பட்ட அந்த ஆக்கிரமிப்பை அகற்றிட்டு உங்களுக்கு தகவல் சொல்லலை, இல்லை அவர் மேலே வந்து குற்ற வழக்கு பதிவு பண்ணலை அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த 12 வாரம் கழித்து நீங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்திலையோ இல்லை மதுரை கிளையிலையோ எங்கே அந்தந்த பகுதியில் யார் வச்சுக்கிறீங்களோ உயர்நீதிமன்றத்துக்கும் உயர்நீதிமன்றம் போனால் மதுரை கிளை பகுதிக்கு உட்பட்ட எல்லைக்குட்பட்ட பகுதியிலும் மதுரை கிளையிலையோ இந்த மாதிரி ரிட்டு போட்டு இந்த ஆக்கிரமிப்பு அகற்றத்துக்கு நிவாரணம் பெறலான்னு சொல்லிடுச்சு. இப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முன்ன மாதிரிலாம் கிடையாது. இப்போ 540 ஜிஓ என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, இந்த 540 ஜிஓ வந்தது உனக்கு தெரியும் 540 வேஸ்ட். அது பிரகாரம் நீங்கள் எந்த அதிகாரிக்கு வந்து புகார் கொடுத்தீங்கன்னா கூட அந்த அரசு அதிகாரி தாசில்தாருக்கு தான் முதல்ல மனு கொடுக்கணும். அதுக்கு மேலே ரிவ்யூ வந்து கலெக்டரை ஒன்றுமே பண்ணுறது கிடையாது. அவங்க ஏமாற்றிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு காரணம் நிறைய அரசியல் நிர்பந்தம். அதனால தான் அரசு சொத்துக்கள் வந்து நிறையா வந்து ஏரி குளம் குட்டை அரசு சொந்தமான நிறைய இடங்கள் கோடிக்கணக்கு மதிப்புள்ள இதெல்லாம் வந்து காணாமல் போகுது, அழிஞ்சு போகுது, ஆக்கிரமிப்பாளர்கள் பிடியில் போகுது. ஆனால் இந்த உத்தரவு இப்போ அண்மையில் வந்திருக்குது. இந்த நவம்பர் மாதம் 20ஆம் தேதி தான் வந்திருக்குது இந்த தீர்ப்பு. அற்புதமான தீர்ப்பு. இந்த தீர்ப்பு பிரகாரம் பார்த்திங்கன்னா, ஆக்கிரமிப்புன்னு சொல்லி ஒரு மனு கொடுத்துட்டாலே அதுக்கு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் யார் ஆக்கிரமிச்சாலும் அவங்க மேலே கிரிமினல் எஃப்ஐஆர் போட்டு குற்ற வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கணும். அது 12 வார காலத்துக்குள்ளே நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் எந்த அதிகாரிகிட்ட தவறாக மனு கொடுத்துட்டா கூட எனக்கு வரல மனு எனக்கு கொடுக்காத வேற ஒரு அதிகாரி கொடுத்துறாருன்னு சம்மந்தப்பட்ட அரசு அதிகாரி சொல்ல முடியாது. அந்த மனு வாங்கிட்டு அந்த மாவட்டத்தில் அளவில் இருக்கிற குழுக்கோ இல்லை கோட்டை அளவில் இருக்கிற குழுக்கோ அந்த மனுவை வந்து அந்த அதிகாரி ஃபார்வர்ட் பண்ணிடணும். அவர் வச்சுக்கூடாது. அப்போ ஏமாற்ற முடியாது என்கிட்ட மனு கொடுக்கலன்னு. கண்டிப்பாக ஆக்கிரமிப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். சம்மந்தப்பட்ட ஆக்கிரமித்த நபர் மேலே எஃப்ஐஆர் போடணும். நீங்கள் புகார் கொடுத்தவங்களுக்கு அதில் ஆக்கிரமிப்பு இது மேலே ஆக்கட்டது மேலே என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு கண்டிப்பாக அது அரசு அதிகாரிகள் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இனிமேல் வந்து ஆக்கிரமிப்பாளருக்கு துணையாக தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த அரசு அதிகாரியும் துணை போக முடியாது. கிரிமினல் கேஸ் போட்டாலே முடிஞ்சு போச்சு கதை. இனிமேல் அற்புதமான தீர்ப்பு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம். இதை பயன்படுத்தி சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள், வழக்கறிஞர்கள், இளம் வழக்கறிஞர்கள் வந்து கேஸ் தயார் பண்ணும்போது இந்த தீர்ப்பை பயன்படுத்திக்கலாம். இந்த தீர்ப்பை பயன்படுத்தி ரெப்ரசேஷன் வந்து நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஆக்கிரமிப்பு அகற்றத்துக்கு ஒரு மனு ஒன்று கொடுக்குறீங்கன்னா இந்த தீர்ப்பை வந்து டவுன்லோட் பண்ணி அதோடு வச்சு இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்கிற மாதிரி எனக்கு வந்து நீங்கள் நடவடிக்கை எடுத்து 12 வார காலத்துக்குள்ளே எனக்கு தெரிவிக்கணும்னு சொல்லி இந்த கேஸ் நம்பரை போட்டு கொடுத்துட்டிங்கன்னா படிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்துருவாங்க. எடுக்கலாம் அந்த நடவடிக்கை எடுக்காத அதிகாரி கண்டிப்பாக யாராக இருந்தாலும் கண்டிப்பாக நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைக்கு கண்டிப்பாக ஆளாயிடுவாங்க.
அது மூலிமா கண்டிப்பாக உங்களுக்கான அந்த அரசு சொத்துக்கள் கண்டிப்பாக மீட்கப்படும், ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும். ஆக்கிரமிப்பு செய்கிறவங்க வந்து குற்ற வழக்கில் சிக்கிக்குவாங்க. இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, வீட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.